ஏன் தெரியுமா? இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை மீட்பின் வருஷம். ஆமே, மீட்டாரு பேதுருவா. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே, அவனையும் மீட்டாரு. அவன் பிரச்சனை, அவன் கடன், உங்க பிரச்சனை, உங்க கடன்ல இருந்து உங்களை தூக்குவாருன்னு சொல்றேன். இது மீட்பின் வருஷமா இருக்கும் உங்க வாழ்க்கையில. ஆமே, நான் மறுபடியும் சொல்றேன், எங்கெல்லாம் நீங்க விழுந்து கிடந்தீங்களோ உங்களை தூக்கி, உங்க பொருளாதாரங்களை உங்களை உயர்த்தி உங்களை பிளஸ் பண்ணுவாருங்க, உங்களை பிளஸ் பண்ணுவாரு. ஆமே, ஆமா. ஏசாயா 63:4 வாசிங்க பார்க்கலாம். என்னுடையவர்களை சொல்லுங்க, என்னை, என் பிள்ளையை, என் புருஷனை, என் மனைவியை மீட்கும் வருஷம் வந்தது. ஹல்லேலூயா. கழிந்த வருஷத்துல சத்துருக்கள் உங்களை பயமுறுத்தி இருக்கலாம், ஏதாவது காரியத்தை சொல்லி உங்களை பயமுறுத்தி இருக்கலாம், உங்க முன்னாடி அவங்க நிமிர்ந்து நின்று இருக்கலாம், உங்களை நகைச்சிருக்கலாம், உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்களை ஏமாத்திருக்கலாம், உங்களை வேண்டாம் என்று சொல்லிருக்கலாம், உங்க குடும்பத்தை உங்களை விட்டு ஒதுக்கி இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு முன்பாக தான் இது உங்களோட மீட்பின் வருஷம். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வேலை செய்வார் சொல்றேன். தூதர்கள் உங்களுக்காக இறங்கி இந்த வருஷத்துல வேலை செய்வார் சொல்றேன். ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு பகல் இரவென்று உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கும் வருஷம் சொல்றேன். ஆமா, என்னுடையவர்களை, நம்மெல்லாம் அவருடைய சுதந்திரவாளி. ஆமே, இஸ்ரவேல் என்னுடைய சுதந்திரம். யாக்கோபு தனித்து வாசம் பண்ணுவான். ஆமேன், நம்மெல்லாம் தனியா தெரிய போறாங்க. கைகளை தட்டி கிங். ஆமேன், உங்க பிள்ளைகள்லாம் ராஜா. ஆமேன், உங்க பிள்ளைகள்லாம் ராஜாவா இருப்பாங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் நடக்கும். நிறைய பேரோட வாழ்க்கையில் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இது ஏதோ சும்மா இல்ல. இந்த வார்த்தையின் வல்லமை உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க பட்டணத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள இந்த வார்த்தையின் வல்லமை வேலை செய்யும். எனக்கு இந்த வார்த்தையின் வல்லமை வேலை செய்யும். அதை நம்புங்க. புது வருஷம் வந்து எத்தனாம் தேதி? 18, அப்படிதானே? 18 1ஆம் தேதியில அழகா இருக்கும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஒரு வாரம் போன உடனே பழைய பிரச்சனை ஏதாவது அப்படியே வந்து